மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பில் முதல் இயலில் யுகத்தின் பாடல் என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுதியவர் சு. வில்வரத்தினம். இவர் இலங்கையில் பிறந்த கவிஞர். இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் புங்குடுதீவில் பிறந்தவர். இவர் எழுதிய கவிதைகளெல்லாம் தொகுத்து உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படின்று கவிதை தொகுப்பாக போட்டிருக்காங்க. இவரை பற்றிய குறிப்புகள் இவ்வளவுதான். இவர் இளம் வயதிலே சிறந்த கவிதையை எழுதும் திறனை பெற்றவர். அதுக்கு கீழே ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதோவை பற்றிய ஒரு சிறு குறிப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையே தான் பாரதிதாசனும் சொல்லுவார். தமிழும், தமிழ் மக்கள், தமிழ் இனம், தமிழ்நாடு, இதை பற்றியே பாடக்கூடியவர் பாரதிதாசன். இவருக்கு ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ரசூல் கம்சதோவ் ரஷ்ய கவிஞர், தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, பேரில்லாத மரம், கூடில்லாத பறவை, எதுக்குமே பயன்படாது. சரி, இப்போ யுகத்தின் பாடலில் அந்த தமிழ் தாயை எவ்வாறெல்லாம் வாழ்த்திருக்காரு அப்படின்றத பார்ப்போம். மொழி ஒரு மனிதனின் ஆதி அடையாளம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி. எத்தனையோ சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி இன்று உலகெங்கும் தன்னுடைய மொழியினாலும் வளத்தினாலும் தன்னை பரப்பி கொண்டிருக்கிறது தமிழ்மொழி. அப்படிப்பட்ட அந்த தமிழ் தாயை இந்த சு. வில்வரத்தினம் பாடலாக கொடுத்திருக்கிறார். இப்போ பாடலை பார்ப்போம். என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே, வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். காற்றிலேறி கனைகடலை நெருப்பாற்றை மலைமுகடுகளை கடந்து செல் எனச் செல்லுமோர் பாடலை, கபாடபுரங்களை காவுகொண்ட பின்னும் காலத்தால் சாகாத கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். ஏடு தொடக்கி வைத்த என் அம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும், எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. இப்படிப்பட்ட பாடலை அவர் புதுக்கவிதையில் கொடுத்துருக்காரு. புதுக்கவிதை அப்படின்னா வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, நேரொன்றாசித்தலை, நிறை ஒன்றாசித்தலை, இந்த போல கட்டுக்களை எல்லாம் உடைத்தெறிந்து தன்னுடைய கருத்துக்களை எளிமையாக மக்களுக்கு புரியும்படி சொல்வது தான் புதுக்கவிதை. புதுக்கவிதையின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் நம்முடைய பாரதியார். அவரை அடியொட்டி தான் இவர் அந்த புதுக்கவிதையில் பாட்டு எழுதியிருக்கார். பாட்டை பாருங்கள். நெற்றிமண் அழகே, இந்த தமிழ்த்தாய் சூடி இருக்கிற நெற்றி மண்ணே அழகானது. வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளை. தமிழ்த்தாயை யாரெல்லாம் வழி வழியாக பின்பற்றி தொழுது வந்தார்களோ, வணங்கி வந்தார்களோ, தமிழ்த்தாயை படித்து அதற்காக தமிழையே உழுது பல படைப்புகளை படைத்தார்களோ, அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் தமிழின் மூலமாக விதைத்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் நிறைய 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 அள்ளி கொடுத்தவள் இந்த தமிழ்த்தாய், நிறைமணி தந்தவளை. உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். ஏன் பாடணும் அப்படின்னா, அந்த தமிழ் எப்படியெல்லாம் வந்திருக்கு பாருங்க. காற்றிலேறி கனைகடலை நெருப்பாற்றை காற்றிலே தவழ்ந்து ஒளி எழுப்புகிற அந்த கடலை தாண்டி நெருப்பாற்றில் நீந்தி மலைமுகடுகளையெல்லாம் கடந்து செல்லும் என சொல்லும் ஒரு பாடலை, நீ போ அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி ஒரு பாடல். அவ்வளவையும் கடந்து வரணும். காற்றில் கலக்கணும், கலந்து அலையடிக்கிற கடலை கடந்து நெருப்பாற்றில் நீந்தி மலைமுகடுகளை கடந்து அப்படி ஒரு வலிமையான பாடலை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தமிழ் எப்படியெல்லாம்
துன்பங்களை தாங்கி வந்தது அப்படி என்பதை அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க. கபாடபுரங்களை காவு கொண்ட பின்பும், முதல் சங்கம் தென்மதுரை, இரண்டாம் சங்கம் கபாடபுரம், மூன்றாவது சங்கம் தற்போதைய மதுரை. இந்த முதல் சங்கமும் இரண்டாம் சங்கமும் கடல்கோளால் காவு கொள்ளப்பட்டது. அதை தான் சொல்கிறார், கபாடபுரங்களை காவு கொண்ட பின்பும், அப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்த சாம்ராஜ்யம் நீருள் மூழ்கிய பின்பும், காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின், உலகம் தோன்றியதிலிருந்து பல்வேறு விதமான பழமையான அந்த கனிமங்கள்லாம் இருக்குது. அந்த கனிமங்களை எல்லாம் உரமாக போட்டு, உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும், அதையெல்லாம் உனக்கு தமிழ் தாய்க்கு உரமாக செலுத்தி அதை பாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், ஏடு தொடக்கி வைத்த என் அம்மை, முதலே விரலை பிடித்து எழுத வைத்தது என்னுடைய தமிழ் தாய் தான். மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த, முதல்ல சிலர் அரிசியில் நெல்மணிகளை தட்டில் போட்டு எழுதி பழக்குவாங்க. சிலர் மணலை பரப்பி மணலில் எழுத வச்சு பழக்குவாங்க. அது அவங்கவுங்க வசதியை பொறுத்தது. இவர் இவருடைய விரல்களை அந்த மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதி வைத்தது. திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும், எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. அதுவும் பாருங்கள், மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த அந்த மண்ணில் அந்த விரலை என்ன செய்கிறாங்க, தீட்டுறாங்க. தீட்டி 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 அந்த விரல் அவ்வளோ தூரம் நுட்பமாகுது. நுட்பமான பிறகு விரல் முனையை தீயிலே தோய்த்து, இப்போ ஒரு கம்பியை தீயில் வாட்டுறாங்க, வாட்டி அதை தட்டி அதை கூர்மையாக்குவாங்க. அதுபோல் இவர் என்ன செய்கிறாரு, மண்ணில் விரலை வைத்து தீட்டுகிறாராம். தீட்டி அப்புறம் நெருப்பில் சுட்டு, அதன் பிறகு திசையின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் யுகத்தினோர் பாடலை. யுகம் யுகமாக கடந்து நிற்கக்கூடிய ஒரு பாடலை அவ்வளவு வலிமையாக எழுத வேண்டும், அவ்வளவு செறிவானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறார். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இந்த செய்யுளில் மனப்பாட பாட்டு இருக்குது பாருங்க. ஏடு தொடக்கி வைத்த என் அம்மை, மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து, திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும், எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. இந்த அடிகள் தான் மனப்பாட பாடல். இப்போ நம்ம இலக்கண குறிப்பை பார்ப்போம். தொழுதவர், உழுதவர், விதைத்தவர், வியர்த்தவர், தந்தவள், இது எல்லாமே வினையால் அணையும் பெயர். பல்லாண்டு பல்லாண்டு, தீட்டி தீட்டி, இவை அடுக்கு தொடர். நிறைமணி, கனைகடல், இந்த இரண்டு வினைத்தொகை. எலாம் அப்படின்றது இடைக்குறை. எல்லாம் அப்படின்னு வரணும், எலாம்னு வந்திருக்கு, அதனால் இடைக்குறை. தோய்த்து வினையச்சம். தொல் கனிமங்கள், தொன்மையான கனிமங்கள் அப்படின்னு அர்த்தம். பண்புத்தொகை. நெருப்பாறு அப்படின்னா உருவகம். இதில் பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். தோய்த்து, தோய் இத்து கூட்டல் ஊ, தோய் பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி. இதில் எது போல் வினாக்கள்லாம் வரும், இதில் இந்த பாடலில் எப்படியெல்லாம் வினாக்கள் வரும் அப்படின்னா, இந்த பாடலை கொடுத்து இதில் வரக்கூடிய இலக்கண குறிப்புகளை கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். இல்லை மனப்பாட பாட்டு கேட்கலாம். இல்லை சு வில்விருத்தினம் எங்கு பிறந்தார், நிறைமணி கனைகடல் இலக்கண குறிப்பு, தோய்த்து இலக்கண குறிப்பு, இதுபோல் வினாக்கள் வரும். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நன்றி.